இங்கே தேர்தல் என்பது பணம் கொடுக்கிற, உணவு கொடுக்கிற, மதுபரிகா பரிமாறுகிற ஒரு திருவிழாவை போல் மாறி நிற்கிறது. இந்த தேர்தல் ஒரு மாறுதலை தர வேண்டும், நமக்கு ஒரு ஆறுதலை தர வேண்டும், தேறுதலை தர வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆனால் எந்த மாறுதலாவது வந்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே நம் உரிமைகள் பறிபோய் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கலாம். கச்சத்தீவு பறிபோனது. கச்சத்தீவு இந்த நாட்டோட சொத்து அல்ல, நம்முடைய தாத்தன், நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. அதை இழந்ததால் நம் இன சொந்தங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்திருக்கிறது. அது மீனவர் பிரச்சனை என்று விலகி விட்டு செல்ல முடியாது. அது நம் இனத்தின் பிரச்சனை, நம் இனத்தின் மான பிரச்சனை, உரிமை பிரச்சனை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அதை சிங்களர்களுக்கு, நம் இன பகைவர்களுக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன். நம் இன மக்களை அழித்து ஒழித்து ஒரு குறிப்பிட்ட 2 ஆண்டுகளுக்குள் 1.5 லட்சம் பேரை கொன்றொழித்த நம் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு நம் தானிலத்தை தாரை வார்த்தர் கொடுத்திருப்பது தன்மான இழப்பு, ஆகப்பெரும் வரலாற்று பெரும் கொடுமை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் கச்சத்தீவை மீட்பை நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது. கச்சத்தீவை இவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள், மீட்டெடுக்க மாட்டார்கள், ஏமாற்றுவார்கள். பாரதிய ஜனதா ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் நடந்தது இது ஒன்றுதான். என் உடன் பிறந்தார்களே, தமிழ்நாட்டு அரசு வழக்கு தொடுத்தால் உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்வார்கள். கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கொடுத்ததுதான். 2 கட்சிகளின் பதில் மனு தாக்குதலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் உங்கள் மகனிடத்திலே இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரம் வரும்போது கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு என்ற சட்டத்தை நான் இயற்றுவேன். அப்போது அவர்கள் என்னை பிரிவினைவாதி என்று தூற்றுவார்கள், தேச துரோகி என்று தூற்றுவார்கள். நான் திரும்ப கேட்பேன், என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை என் வரலாற்று பகைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த நீ தேச துரோகியா, நீ தீவிரவாதியா, பயங்கரவாதியா, பிரிவினைவாதியா? அந்த நிலப்பரப்பை எடுத்து இந்த நாட்டோடு இணைத்து விடு என்று முழக்கத்தை முன்வைக்கிற, சட்டத்தை ஏற்றுகிற நான் தேச துரோகியா என்ற கேள்வியை எழுப்புவேன். அதை எழுப்புவதற்கு இதுவரைக்கும் இந்த நிலத்தில் துணிவுள்ள ஒரு தலைவன் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு இயற்றுகிற சட்டங்களை மாநில அரசு கேட்க வேண்டும். மாநில அரசு இயற்றுகிற சட்டங்களை மத்திய அரசு கேட்க தேவையில்லை என்கிறார்கள். மாநில அரசு இயற்றுகிற 8 கோடி மக்களின் நலம் சார்ந்து நாங்கள் இயற்றுகிற சட்டத்தை கேட்க தேவையில்லை என்று மத்திய அரசு மறுக்கும் போது எதற்காக என் வரியை கேட்டு நிற்கிறாய்? என் வரியை ஏற்பாய், என் வரியை வாங்கிக் கொள்வாய். ஆனால் ஒரு வரி கூட என் தாய்மொழி தமிழில் எழுதி நீ அனுப்ப மாட்டாய், இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் எழுதுவாய். நான் இந்த நிலத்தின் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டால் நீ அந்த மனுவை என் இடத்தில் என் தாய்மொழியில் எழுதாம அனுப்பிவிட முடியுமா? நீ மத்திய அரசின் சட்டத்தை நான் எதற்காக மதிக்க வேண்டும் என்று நான் கேட்டால் என்ன பதில் வச்சிருப்பேன்? என் சட்டத்தை நீ ஏற்கவில்லை என்றால் உன் சட்டத்தை நான் ஏற்க தேவையில்லை என்று சொல்வேன். நீட்டு, வேற எங்கேயாவது நீட்டு என்று சொல்வதற்கு ஒரு ஆண்மகன் இங்கே இல்லாதான் பிரச்சனை. இந்திய மருத்துவ குழுமம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க, ரெகக்னைஸ் பண்ண வேண்டாம், வெளியே போ என்று சொல்ல ஒருவன் இல்லை. இங்கே துணிவோடு சண்டை போட எவனுக்கும் உண்மையும் நேர்மையும் இல்லை, வீரமும் இல்லை. ஏன்? எல்லோர் கைகளும் கரைபடிந்த கைகள். இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு, அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து எல்லோரும் கைகட்டி நிற்கிறார்கள். நெஞ்சை நிமிர்த்தி நேர்மை உண்மையுமாக இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான தலைவர்களின் வரிசையிலே நிற்கிற பேர பிள்ளைகள் நாங்கள் தான் தனித்து நிற்கிறோம். எதற்கும் தயங்காமல், அஞ்சாமல், எவனிடத்திலும் சரணடைந்து கூட்டணி வைக்காமல், இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, என்ஐஏ ரைடு, எல்லா ரைடுக்கும் அஞ்சாமல் எங்க ரைடை எங்கள் தாய் நிலத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். எதற்கும் பயப்படுறதில்லை. பயம் என்பது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் உன் லட்சியத்தை கைவிடு என்கிறான் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். காரணம், நாங்கள் வீரர்கள்.
சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற கொள்கை முடிவெடுத்த மானமரவர்களின் வாரிசுகள். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவோம் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளர்கள் வெளிவந்தவர்கள். எதற்கும் அஞ்சுவதில்லை. நாங்கள் விழுந்து விடுவோம் என்று கருதாதீர்கள் உலகத்தீரே, மீண்டும் மீண்டும் எழுவோம், இந்த நிலத்திலே எழுவோம். சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சியுற வேணும், நாங்கள் மீண்டும் எழுவோம். இழந்து நிற்கிற உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க வேணும், நாங்கள் மீண்டும் எழுவோம். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், எளிய பிள்ளை வந்தார்கள் சென்றார்கள் என்று இருக்காது, நின்றார்கள் வென்றார்கள் என்ற சரித்திரத்தை எங்கள் தாய் நிலத்திலே எழுதுவோம், வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்வோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் முன்வைத்த புரட்சி மொழிக்கேற்ப எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். மறக்கப்பட்ட எங்கள் இனத்தின் பெருமையை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம். மறக்கப்பட்ட எங்கள் இட அடையாளங்களை நாங்கள் மீண்டும் எழுதுவோம். இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் வைத்திருக்கிற வரிசை படங்களை, பதாகைகளை பாருங்கள். எல்லாம் மறக்கப்பட்ட எங்கள் இன முன்னோர்கள். இரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், வ.உ. சிதம்பரனார், புரட்சியாளர் பழனிபாபா, தாத்தா காகித மில்லத், இவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் மறக்கப்பட்டவர்கள். எங்கும் கருணாநிதி, எதிலும் கருணாநிதி என்று இந்த 3 ஆண்டுகளில் நிறுவியதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. நியாயமாக அவர் பெயரை வைத்திருக்க வேண்டியது டாஸ்மார்க்கு மட்டும்தான், அது சரியான பெயர். இது ஒண்ணுக்குத்தான் அவர் பெயரை வச்சிருக்காங்க, டாஸ்மார்க். கருணாநிதி படிப்பகம் என்று வைத்ததற்கு பதில் கருணாநிதி குடிப்பகம் என்று வைத்திருந்தால் மிகச்சரியாக இருக்கு. அதை தவிர இந்த நிலத்தில் அவர் பெயரை சொல்வதற்கு பெருமை மிக்க இடம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்கள் காசில் சமாதி கட்டுவது, மக்கள் காசில் நூலகம் கட்டுவது, மக்கள் காசில் அவர் பெயரில் அந்த அறிவாலயம் கட்டுவது, அறிவாயுதம் கட்டுவது, இதேதான் வேலை இவர்களுக்கு. எதுவுமே கிடையாது. 8 வழி சாலை போடுங்கிறது, எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கிறது, ஆளுங்கட்சியா வரும்போது இவர்களை கட்ட துடிப்பது, பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல வானூர்தி நிலையம் கட்டப் போகிறேன் என்பது, இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு பிளைட் இல்ல, வக்கு இல்லாத இவர்களுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. போராட்டத்தில் இந்த மக்களை வெளியேற சொல்லுவோம். நாங்க யாரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கல. சொந்தமா ஒரு பிளைட் இல்ல உனக்கு, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுக்கு கிரிக்கெட் விளையாடவா? எதற்காக? 5000 ஏக்கர்ல ஏறி வெற்றம்னு சொல்லு. என் இன மக்கள் தர மறுத்தால் என்னைய கேளு. ஆனால் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுக்கு யாரு கேட்டது? ஜல்லிக்கட்டுக்கு மதுரையில ஒரு பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? நாங்க வாடிவாசல்ல கட்டையை போட்டுக்கிட்டு ஆண்டுதோறும் எங்கள் சிற்றூர்கள்ல நாங்கள் வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருந்தோம். ஜல்லிக்கட்டு அங்க எதுக்கு நடத்துது? அதுக்கு எதுக்கு போய் அவ்வளவு கோடி, 120 கோடி எதுக்கு செலவு? நாங்க கட்ட சொன்னோமா? நாங்க கேட்டோமா? நாங்க கேட்ட எதையாவது கொடுத்துருக்கீங்களா? 1000 ரூபா கொடுத்தீங்க. எங்க அம்மா கேட்டுச்சா? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுன்னு எங்க அம்மா கேட்டுச்சா? கொடுத்தீங்க. உங்க ஒப்பன் காசா, உன் தாத்தன் காசா, உன் பரம்பரை சொத்த வித்த காசா, இல்லது எங்க அம்மா காசா? பதில் யார் சொல்லுவா? பதில் யார் சொல்லுவா? நீங்கள் கொடுக்கிற 1000 500 யாருடைய காசு? என் காசு, என் தாய் காசு, என் தந்தை காசு. அந்த காசு 1000 ரூபாய். சாதனை. சாதனைனா எங்க அம்மா அரணையூர்ல ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்க குடிக்க. இப்ப நாங்க என்ன முன் வைக்கிறோம்? 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்க, எங்க அம்மாவுக்கு குடிக்க தூய தண்ணீரை மட்டும் கொடுங்க. தண்ணீரை கூட எங்க அம்மாவுக்கு நீயே காசை வச்சுக்க. இதான் நாங்க சொல்றது. இதை இந்த ஆட்சியாளர்கள் அடித்த கொள்ளையில் உங்களுக்கு பங்கு. வெள்ளத்தை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நாக்க நீட்டு என்று தொட்டு தடவி விடுவது போல 500 1000 அடித்த கொள்ளையில் பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி. ஆசிரியருக்கு கொடுக்க சம்பளம் இல்ல, சம வேலை சம சம்பளம். அதான் கேட்கிறாங்க. ஒரே மாதிரி நாங்க வேலை செய்யறோம். இடைநிலை ஆசிரியர்கள் கேட்பது ஒரே மாதிரி நாங்க வேலை செய்யறோம், அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க, ஏன்னா அதே நேரம் தான் நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு முழு சம்பளம் இல்லை, அதனால அவர்கள் போராட்டம். எல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் தான், ஒப்பந்த பணியாளர்கள்.
ஆசிரியர்கள் எல்லாம் ஒப்பந்தம் தான், நிரந்தர பணியாளர்களாக்கு வீதியில் வந்து போராடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். எதற்காக? அவர்களின் பிடித்த பணம் 7500 கோடி, அவன் உழைப்பிற்கு கூடிய ஊதியத்தில் 7500 கோடி. அது எங்க? எல்லாம் சாப்பிட்டு சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றான்னு குடுகுடுப்பு அடிச்சுட்டு தெருவில் திரு. சக்கம்மா என்ன சொல்றா? உழைச்சவங்க காசு எடுத்து உன் உலையில போடுன்னு சொல்றாள. 7500 கோடி அவங்க காசை கேட்டு போராடுகிறவனை போராட்டத்தை ஒடுக்குவது, வழக்கு போடுவது, அது ஏதோ சர்வதேச குற்றம் போல காட்டுவது, இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்களும் நானும் நிற்பது. இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? 7000 கோடி. நான் போக்குவரத்து தொழிலாளன், ஓய்வு பெற்ற பிறகு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நான் அதில் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கனவு கண்டிருந்தேன். அது நடக்கல. கடன் வாங்கி வீடு கட்டினேன், சொந்தமாக ஒரு வீடு. இந்த காசு வரும், அதை வச்சு கடனை கட்டி விடலாம் என்று நம்பினேன். அது நடக்கல. ஒவ்வொருத்தனுடைய வேதனையும் நீ உணர்ந்து பார், அப்ப போராடுவதின் அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பிற்குரிய மக்களே, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான். நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள், நாங்களும் அதிகாரத்தில் இருக்கிற ஆக பெருத்து கொழுத்து இருக்கிற இந்த கட்சிகளை முட்டி தள்ளி புரட்சி செடியை இந்த பூமியிலே முளைக்க செய்ய வேண்டும் என்று களத்திலே நிற்கிறோம். அதனால்தான் இது எளிய பிள்ளைகளின் புரட்சி என்று சொல்கிறோம். எங்களுக்கு கோடி கோடியாக பணம் இல்லை. நாங்கள் பேசினால் காட்டுவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. காரணம், சீமானை 5 நிமிடம் காட்டிவிட்டால் போதும், 500 போன் போகும், அங்க அழைப்பு போகும். எதுக்கு அவரை போக்கஸ் பண்ணுகிறீர்கள்? எதுக்கு அவரை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் அவரை வளர்த்து விடுகிறீர்கள்? ஏன்? தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? என் நிலத்தின் வளத்தை சொரண்டி கொளுத்த அயோக்கியர்களுக்கு, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த ஊழல் பெருச்சாலிகளுக்கு, முறையற்ற நிர்வாகம், கேடுகட்ட நிர்வாகம் செய்த திருடர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. ஏனென்றால் நாங்கள் முன்வைப்பது உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்கிற தூய அரசியல், நல்ல ஆட்சி. அதில் உங்களுக்கு ஆபத்து. திமுக வந்தால் இங்கே ஒரு ரைடு விடுவது மாதிரி பணத்தை பறிக்கும், 1000 கோடி. அதிமுக வந்தால் இங்கே ரைடு விடுகிற மாதிரி ஒரு ரைடு விட்டு 1000 கோடி பறிக்கும். சீமான் வந்தால் மொத்தத்தையும் பறிக்கும். அதான் பிரச்சனை.